கொடுக்கிற காரை இன்னோவா காராக கொடுத்தால் நன்றாக இருக்கும் என்று பின்னால் இருக்கின்ற உறுப்பினர்கள் சொல்லுகின்றார்கள். அனைவருக்கும் நன்றி. உறுப்பினர் கல்லானை அவர்கள். உறுப்பினர் கல்லானை. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தாயுள்ளம் கொண்ட எங்கள் தலைவர் இன்று பால் விலை உயர்த்தியிருக்காங்க. அந்த உற்பத்தியாளர்களை விட முக்கியமாக அதில் தாய்மார்கள் அதிகமாக அந்த பணியை செய்கிறாங்க. அந்த தாயுள்ளம் கொண்ட தலைவருக்கு முக்கியமாக நன்றி கூறுகிறேன். அதே போல் மதுரை அரசு ராசாசி மருத்துவமனைக்கு புற்றுநோய் மையத்திற்கு கொடுத்ததற்கு எங்கள் அன்பு தலைவர் தளபதி அவர்களுக்கு நன்றி கூறுகிறேன். இன்று வாகனம் என்பது அண்ணன் சொன்னது போல சொந்த வாகனங்கள் இல்லாத எத்தனை உறுப்பினர்கள் இருக்காங்க. அப்படி கடன் வாங்கி வாகனம் வைத்து வந்தவர்கள் கூட தமிழக முதல்வர் தங்க தலைவர் தளபதி கொடுத்த வாகனத்தில் செல்வதில் உள்ள கெத்து எதிலையுமே கிடையாது. அவருக்கு எங்களது சிறந்தாழ்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உறுப்பினர் சபரி ஐங்கரன் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழக முதல்வருக்கும் சட்டமன்ற உறுப்பினர் எதிர்க்கட்சி தலைவர் அலுவலருக்கும் கூட்டணி கட்சி தலைவர் அவர்களுக்கும் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். புதிதாக சட்டமன்றத்திற்கு வந்துள்ள எம்எல்ஏக்களுக்கு கார் தந்துள்ள நமது முதல்வர் அவர்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரே ஒரு விஷயம் ஃபன்னாக சொல்கிறேன். நான் கல்லூரி படிக்கும்போது காதல் தோல்வி, வேலையும் இல்லை காரும் இல்லை. இன்றைக்கி வேலையும் கொடுத்துருக்காரு தலைவர், காரும் கொடுத்துருக்காரு. ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நான் ட்ரெயினில் தான் வரேன். அங்கேருந்து இங்கே உள்ள ஆட்டோவில் உள்ளே வரும்போதெல்லாம் ஒவ்வொரு தடவையும் காவலர் பணியாளர்கள்லாம் கேட்பாங்க, யார் நீங்கள் எம்எல்ஏன்னு சொல்லுவேன். ஐடி கார்டெலாம் எடுத்து காமிச்சாலும் நம்ப மாட்டாங்க. ஸோ அதனால் இன்றைக்கி 2 விஷயத்தில் நாங்கள் ரொம்ப மகிழ்வாக இருக்கோம். விவசாயிகளும் மக்கள் பணி செய்கிற பசியை போக்குற விவசாயிகளும் சந்தோஷமாக இருக்காங்க. மக்கள் பணி செய்கிற சட்டமன்ற உறுப்பினரும் சந்தோஷமாக இருக்கிறாங்க. ஸோ எல்லாரோட வாயிலாகவும் நான் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. மாண்புமிகு உறுப்பினர்களே, 227 பேர் இருக்கோம். எல்லாருக்குமே நன்றி சொல்ல வேண்டும் என்ற ஆசை தான். ஆனால் 3 மானிய கோரிக்கைகள் இருக்கிறது, மற்ற தீர்மானங்கள்லாம் வருகிறது. இதில் சொல்ல வேண்டும் என்று துடித்து கைகளை உயர்த்தி கேட்டுக்கொண்டிருக்கிற பல பேர் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். நான் காலம் கருதி இன்னும் சில பேர் இருக்கிறார்கள், சொல்லத்தான் நினைக்கிறேன் ஆனால் சொல்ல முடியவில்லை என்று எங்களும் இருக்கின்றார்கள். ஆக பலருடைய உள்ளத்திற்கும் மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய முத்தான அந்த அறிவிப்புகள் மாண்பு முதலமைச்சர் அவர்களே, மாண்பு அமைச்சர் பெருமக்களே மற்றும் அவையின் மாண்பு உறுப்பினர்களே, சட்டமன்ற உறுப்பினர்களின் மக்கள் பணியை மேலும் சிறப்பாகவும் தடையின்றியும் மேற்கொள்ளும் வகையில் அரசு சார்பில் புதிய வாகனம் வழங்கப்படும் என அறிவித்துள்ள தமிழகத்தை முதன்மை மாநிலமாக மாற்றிட ஓயாது உழைக்கும் மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கு வரலாற்று சிறப்புமிக்க சட்டமன்ற பேரவையின் தலைவர் என்ற முறையில் எனது நெஞ்சார்ந்த நன்றியினை நான் முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். கேட்பதற்கு முன்னரே கொடுப்பவன் தான் அரசன், கேட்ட உடனே கொடுப்பவன் மக்கள் தலைவன். அதற்கு இலக்கணமாக திகழும் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களின் நியாயமான கோரிக்கையை ஏற்று அரசு சார்பில் புதிய வாகனம் வழங்கப்படும் என்ற அறிவிப்பை நீங்கள் ஒரு வாகனத்தை வழங்கியிருங்கள் என்று மட்டும் நாங்கள் பார்க்கவில்லை, மக்களை நோக்கி செல்லும் எங்கள் பயணத்திற்கு வேகம் வழங்கியிருக்கின்றீர் என்று தான் நாங்கள் பார்க்கிறோம். சட்டமன்ற உறுப்பினர் என்பவர் சட்டமன்றத்தில் மட்டும் இருப்பவர் அல்ல, தொகுதியின் கடைசி வீடு வரை செல்ல வேண்டியவர், கடைசி மனிதரின் குரலையும் கேட்க வேண்டியவர். வெயிலாக இருந்தாலும் மழையாக இருந்தாலும் பகலாக இருந்தாலும் இரவாக இருந்தாலும் மக்களின் தேவைக்காக களத்தில் நிற்க வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கிறது. அந்த மக்கள் பணியை இன்னும் வேகமாகவும் சிறப்பாகவும் மேற்கொள்ளும் வகையில் அரசியல் பாகுபாடின்றி அனைத்து உறுப்பினர்களின் களப்பணியை வேகப்படுத்தவும் அரசு திட்டங்களை கடைக்கோடி மனிதருக்கும் கொண்டு சேர்க்கவும் இந்த அறிவிப்பு ஒரு பெரும் பாலமாக அமையும் என்று நான் கருதுகிறேன். இந்த வாகன வசதியை வழங்கியிருப்பது மக்களுக்காக களத்தில் நிற்கும் மக்கள் பிரதிநிதிகளின் கரங்களை இந்த அரசு எப்போதும் வலுப்படுத்தும் என்பதற்கான மாண்பு முதலமைச்சர் அவர்களின் அரசின் ஒரு முக்கியமான அடையாளமாகும். மக்களின் நாடி துடிப்பை அறிந்த தலைவன் எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் வரலாற்றின் பக்கங்களில் முத்திரையாக மாறும். தலைவர் என்பவர் வழிகாட்டுபவர் மட்டுமல்ல, தன் படையினரை கம்பீரமாக வழிநடத்துபவர் என்ற வரிகளுக்கு ஏற்ப மாண்பு முதலமைச்சர் அவர்களின் தலைமையில் நடைபெறும் இந்த ஆட்சியின் ஒவ்வொரு திட்டத்திற்கும் ஒரு நோக்கம் இருக்கிறது. அது மக்களை அடைவது, மக்களின் வாழ்க்கையை உயர்த்துவது. அந்த வகையில் சட்டமன்ற உறுப்பினரின் களப்பணிக்கு துணை நிற்கும் இந்த அறிவிப்பின் மூலம்
மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை மீண்டும் ஒரு முறை நிரூபித்து காட்டியுள்ளார்கள். அரசின் திட்டங்களை மக்களை தேடி செல்ல வேண்டும். மக்கள் பிரதிநிதிகள் மக்களை சந்திக்க தடை இருக்கக்கூடாது. இந்த எண்ணத்தோடு இன்று எங்களுக்கு வழங்கப்படும் இந்த வாகனம் நாளை ஒவ்வொரு தொகுதியிலும் ஒரு புதிய மக்கள் சந்திப்பை உருவாக்கட்டும், ஒரு புதிய குறையை வெளிக்கொண்டு வரட்டும், அதற்கு ஒரு புதிய தீர்வை உருவாக்கட்டும். மக்களுக்காக ஓடுவோம், மக்களுக்காக நிற்போம், மக்களின் நலனில் வெல்வோம் என்று கூறி பால் விலையை உயர்த்தியும் அதேபோன்று மருத்துவத்துறையில் மிகப்பெரிய மறுமலர்ச்சியை நோக்கி வீழ்நடை போட்டு கொண்டிருக்கிற அறிவிப்புகளுக்காகவும் மக்களின் தேவையை உடனுக்குடன் நிறைவேற்றும் மக்கள் நல அரசாகவும் சிறந்த நிர்வாக திறனும் இந்த மாநிலத்தை வழிநடத்தி செல்லும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த அறிவிப்புக்கு மீண்டும் ஒருமுறை இந்த மாமன்றத்தின் சார்பிலும் என் சார்பிலும் எனது மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு சமூக நீதித்துறை அமைச்சர் அவர்கள் தரேன். மாண்புமிகு முதல்வர் அவர்களே, மாண்புமிகு சட்டப்பேரவை தலைவர் அவர்களே, இன்றைக்கு இந்த அறிவிப்பு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க அறிவிப்பு. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்கள் சொன்னதைப் போல இந்த அவையில் ஒரு தலைவனுடைய கண்ணியத்தை அல்லது தலைவனுடைய செயல்பாட்டை இந்த நாடே மெச்சிக்கக்கூடிய வகையில் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அறிவித்த இந்த அறிவிப்பு மிக முக்கியமான அறிவிப்பு, வரலாற்று சிறப்புமிக்க அறிவிப்பு. இந்த அறிவிப்புகளில் நான் வியந்து பார்ப்பது, வடசென்னையில் 300 கோடி மதிப்பீட்டில் 400 படுக்கைகள் கொண்ட ஒரு பன்னோக்கு மருத்துவமனை அமைத்திருப்பது என்பது மிகுந்த வரலாற்று சிறப்புமிக்கது, வரவேற்புக்குரியது. ஏனென்றால் வடசென்னையிலிருந்து வருகின்ற மக்கள் எத்தகைய மக்கள் என்று எல்லோருக்குமே தெரியும். அவர்கள் இங்கே வந்து ராஜீவ்காந்தி மருத்துவமனையாக இருக்கட்டும், இல்லை ஸ்டான்லியாக இருக்கட்டும், இல்லை வேறு பகுதிக்கு போவது என்பது எப்படிப்பட்ட நெருக்கடியில் இருக்கிறார்கள் என்று தெரியும். இன்றைக்கு வடசென்னை மக்களே குளிர்ந்து போகின்ற வகையில் அவர்கள் இந்த 5 லட்சம் அந்த காப்பீடு கூட எத்தனையோ முறை வந்து எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள்ட்ட கூட சொல்லுவாங்க, இந்த 5 லட்சம் காப்பீடை வந்து கொஞ்சம் கூடுதலாக சொல்லுங்கள், அல்லது அந்த 5 லட்சத்துக்கு எங்களுக்கு காணலை, கொஞ்சம் நீங்கள் நிதி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பார்கள். ஆனால் அதை உணர்ந்து மாண்புமிகு முதல்வர் அவர்கள் 5 லட்சத்தை 25 லட்சமாக உயர்த்தியிருக்கிறார். இது எப்படின்னா, ஔவையார் சொல்லுவாங்க, நோவா, அதாவது வந்து ஏவா மக்கள் மூவா மருந்து என்று சொல்வார்கள். ஏவா மக்கள்னா நீங்கள் மக்கள் வந்து ஏவாமலே கொடுக்குறாங்க அப்படின்னா அவர்களுக்கு மூப்பே இல்லை. ஔவையார் சொன்ன பாடு. அப்போ மக்களுடைய உணர்வு அறிந்து அல்லது மக்களுடைய மனதறிந்து இன்றைக்கு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இந்த அறிவிப்பை அறிவித்திருக்கிறார்கள். அதாவது நல்லோருக்கும் பெய்யும் மழை எல்லோருக்கும் என்று சொல்வார்கள். அதே போல் இன்றைக்கு எல்லோருக்குமே பெய்திருக்கு. இந்த அறிவிப்பு வந்து ஒருத்தருக்கு மட்டுமல்ல, ஒரு கட்சிக்காரர்களுக்கு மட்டுமல்ல, எல்லோருக்கும் பயன்படக்கூடிய வகையில் இதை அறிவித்திருக்கிறார்கள். பால் கொள்முதலாக இருக்கட்டும், அல்லது இந்த வடசென்னை அறிவிப்பாக இருக்கட்டும், கார் அறிவிப்பாக இருக்கட்டும், கூடுதலாக வந்து ரொம்ப முக்கியமாக நான் விழுப்புரம் மாவட்டத்தில் வந்து எங்களுடைய தொகுதி திண்டிவனம் தொகுதி விழுப்புரம் பகுதியில் புற்றுநோய் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் அவர்கள் பல முறை வந்து இது குறித்து நாடாளுமன்றத்தில் பேசியிருக்கிறாங்க. விழுப்புரத்தில் வந்து அதிகமாக புற்றுநோயால் பாதிக்கப்படுறாங்க, அந்த புற்றுநோயால் பாதிக்கப்படுற நோயாளிகளை குணமாக்கக்கூடிய இது குறித்து நிறைய நாங்கள் வந்து கேள்வி எழுப்பியிருக்கிறோம். ஆனால் அதையெல்லாம் அறிந்து கேளுங்கள் தரப்படும் தான் சொல்கிறாங்க. ஆனால் கேட்காமலே தருகின்ற ஒரு முதல்வராக தான் நான் வந்து பார்க்குறேன். இதை யாரும் கேட்கல. இப்போ வடசென்னைக்கு யாராவது கேட்டோமா? யாராவது கேட்டிருக்கோமானா இல்லை. ஆனால் புற்றுநோய் தொடர்பாக, புற்றுநோய் தடுப்பு மையம் தொடங்குவது தொடர்பாக, அது அறிவிப்பு தொடர்பாக யாராவது கேட்டிருக்கிறோமா? இல்லை. அப்போ ஒரு பைபிளில் சொன்ன வசனத்தை விட கேட்காமலே தரக்கூடிய ஒரு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் நமக்கு கிடைத்திருக்கிறார்கள். அந்த வகையில் இந்த அறிவிப்புகள் ஒன்டன் மூலமாக அறிவித்த அறிவிப்புகள் மகத்தானவை. இதை நான் வரவேற்கிறோம். விடுதலை சிறுத்தைகள் சார்பாக அவருக்கு நாங்கள் நன்றியை சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். 2026-27 ஆண்டுக்கான மானிய கோரிக்கை மீது விவாதம் வாக்கெடுப்பும். ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள் பேசுங்க. எல்லாம் எடுத்துக்கிறேன், நாளைக்கு எடுத்துக்கிறேன். எல்லா கவன ஈர்ப்பு நாளை காலை எல்லாருக்கும் மென்ஷன் பண்ண வாய்ப்பு தர போறேன். இருங்க, எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு இருக்கிறது. நாளை 55 விதியின் கீழ் கொடுக்கப்பட்டிருக்கிற கவன ஈர்ப்பு தீர்மானங்களிலே முக்கியமானவற்றை எடுத்து நீங்கள் மென்ஷன் பண்ணுவதற்கும் பதில் வந்திருந்தால் அதை எடுத்துக்கொள்வதும் நிச்சயமாக நாளை காலை எடுத்துக்கொள்ளப்படும் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர், நீங்க ஆரம்பிங்க. மாண்புமிகு உட்கார் பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு
தமிழ்நாடு முதலமைச்சர் எங்கள் தலைவர் தளபதி அவர்களை வணங்கி புரட்சி இயக்குனர் உயர் திரு எஸ்ஏசி அவர்கள், திருமதி சோபா சந்திரசேகர் அவர்களையும், தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை தலைவர்கள் தந்தை பெரியார், பெருந்தலைவர் காமராசர், அண்ணல் அம்பேத்கர், வீரை மங்கை வேலு நாச்சியார், மக்கள் சேவகர் அஞ்சலை அம்மாள், உட்காருங்க 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 எல்லாம் ஆரம்பிச்சு உட்காருங்க. நீங்க தொடர்ந்து நீங்க உட்காருங்க உட்காருங்க ஆகியோரை இல்லை நேற்று நான் அதுக்கு பதில் சொல்லட்டுமா? உட்காருங்க. நான் நீங்கள் நேற்று உட்காருங்க 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 இல்லை இல்லை உட்காருங்க 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 உட்காருங்க. மாநில உறுப்பினர் OS மணியன் அவர்கள் நேற்று இல்லை கேளுங்க, நேற்று நீங்கள் நேற்று கொடுத்த கடிதம் கொடுத்த உடனே அது மாண்புமிகு முதலமைச்சருடைய அலுவலகத்திற்கு அது கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. பதில் வந்ததும் எடுத்துக்கொள்கிறேன். நேற்று உடனடியாக இதுக்கு உடனடியாக நடவடிக்கைக்காக உட்காருங்க. இல்லை நீங்கள் இருங்க, உட்காருங்க உட்காருங்க. மாண்புமிகு உறுப்பினர், நீங்கள் பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்று விரும்பினீர்கள் அல்லது இங்கே பேசிவிட்டு அது வெளியே வர விரும்புகிறீங்களா? நேற்று நீங்கள் கோபமாக பேசுகிறீங்க, அமைதியாக பேசுங்களேன். நிதானமாக சொல்லுங்கள் ஒன்றும் தப்பு இல்லையே. இல்லைங்க, நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன். பாருங்க இருங்க, நான் என்ன சொல்கிறேன், இருங்க. இல்லை இங்கே தான் சொல்லணும். இல்லை ஏற்கனவே அரசின் கவனத்துக்கு அது கொண்டு வரப்பட்டு விட்டது. நேற்று கொடுத்த உடனே அதை கொண்டு இல்லைங்க, நீங்கள் கொடுத்த உடனே கொண்டு இருக்கு அது மேல் நடவடிக்கை வைத்திருக்கிறார், நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லியாச்சு. 30 இப்படி அவசர பிரச்சனை என்று 30 கவன தீர்மானம் நாளை காலை எடுத்துக்கொள்ளுன்னு சொல்லிவிட்டேன். நிச்சயமாக எடுத்துக்கொள்றேன். நாளைக்கு விவாதம் என்று வந்தால் நாளை வைத்துக் கொள்ளலாம். விவாதம் என்று வந்தால் நாளை எடுத்துக்கொள்ளலாம். முக்கியமான 30 பிரச்சனைகளை எடுத்து வைத்து நாளை மென்ஷன் பண்ணுவதற்கு நான் வகைப்படுத்தி வைத்து சொல்லிவிட்டேன். உட்காருங்க 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 உட்காருங்க. அவை முன்னவர் அவை முன்னவர் அவை முன்னவர் அவை முன்னவர் மாண்புமிகு அவை முன்னவர் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்கள், இதே உங்களுடைய கவனத்தை இருப்பதற்காக ஏனுங்க என்னங்க இது சட்டமன்றங்க, அவர் சத்தம் போட்டுதான் இல்லை இல்லை அவரே சத்தம் போட்டிருக்கிறாரு கேட்குறேன். இல்லை 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 எல்லாருக்கும் அந்த வருத்தம் இருக்கு, ஒரு அரசுக்கு வருத்தம் இல்லாத இருக்கு. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தாங்கள் இப்போது ஒரு தீர்ப்பை வழங்கினீர்கள். அதற்கு பிறகு நம்முடைய நீர்வளத்துறை அமைச்சர் அவர்களை பேச வேண்டும் என்று நீங்கள் அழைத்தீர்கள். அதற்கு பிறகு மாண்பு உறுப்பினர்கள் அதற்காக நின்று அதை மென்ஷன் செய்ய வேண்டும் என்று கேட்கிறார்கள். ஆகவே நாளை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் என்று நீங்கள் குறிப்பிட்டிருக்கிறீர்கள். ஆகவே அருள் கூர்ந்து உறுப்பினர்கள் அதற்கு உதவி செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நேற்றே அரசுடைய கவனத்துக்கு அது கொண்டு செல்லப்பட்டு விட்டது. பதிலுக்காக காத்திருக்கிறோம். உரிய பதிலோடு இந்த 55 விதியின் கீழ் அந்த பிரச்சனை எடுத்துக்கொள்ளப்படும். உரிய பதில் வரப்பெற்றவுடன் நாளை காலை இது எடுத்துக்கொள்ளப்படும். நாளை காலை உங்களுக்கு நடவடிக்கை இல்லை, இது குறித்த நடவடிக்கை வேணுமா? இங்கே வந்து பேசுறது முக்கியம் நினைக்கிறேன். நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. நாளை காலை இதை பற்றி விவாதிக்க வேண்டும் என்றால் 55 விதியின் கீழ் உங்களுக்கு நான் அனுமதி அளிக்க நீங்கள் பேசுங்க. கண்டிப்பா இல்லை, இது குறித்து அரசனுடைய பதில் வந்தவுடன் இந்த பிரச்சனையை நான் அவையிலே எடுத்துக்கொள்கிறேன். அவைக்கு வந்து உட்காருங்க. சரி, மாண்பு உறுப்பினர் உட்காருங்க. மாண்பு கார்த்திகேயன் உட்காருங்க. மாண்பு கார்த்திகேயன் உட்காருங்க 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 உட்காருங்க
மாண்பு உறுப்பினர் கார்த்திகேயன், மாண்பு உறுப்பினர் உட்காருங்க, மாண்பு உறுப்பினர் உட்காருங்க, மாண்பு உறுப்பினர் உட்காருங்க, 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 மாண்பு உறுப்பினர் உட்காருங்க. மாண்பு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள், மாண்பு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள், மாண்பு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு மீண்டும் ஒரு முறை மாண்புமிகு முதல்வர் அவர்களை வணங்கி எங்களுடைய தலைவர் தளபதி அண்ணா இருந்த மாண்பு உறுப்பினர் மாண்பு உட்காருங்க, உட்காருங்க, படிப்பாங்க, உட்காருங்க, நாளைக்கு தான் உட்காருங்க, உட்காருங்க. மிகச்சிறந்த ஜனநாயக முறையை கடைபிடிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். மீண்டும் நீங்கள் முன்பு நடந்தது போல, அப்போது நடந்தது என்பது போல நீங்கள் நடந்து கொண்டிருந்தால் நிச்சயமாக நான் சொல்லுகிறேன், நாடும் பார்த்து கொண்டிருக்கிறது, நாமும் பார்த்து கொண்டிருக்க. உட்காருங்க, இப்போ குறுக்கீடு இருக்கக்கூடாதுங்க. முடிஞ்சு 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 பேசலாம். உட்காருங்க, உட்காருங்க, உட்காருங்க. உட்காருங்க, உட்காருங்க, உட்காருங்க. மாண்பு உட்காருங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இல்லை, இங்கே மாண்பு உறுப்பினர் யாரும் பேச தெரியாதவர்களோ விவரம் தெரியாத அல்ல, காலம் கருதியும் எதை உரிய நேரத்தில் எடுக்க வேண்டும், எதை அப்புறம் வைத்துக் என்பதை பற்றி நான் முடிவு எடுக்க வேண்டும். அருள் கூர்ந்து இப்போதும் வெளிநடப்பு செய்திருக்கின்ற உறுப்பினர்களை பற்றி நான் சொல்கிறேன். ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுத்திருந்தார்கள், அது உடனடியாக அரசின் கவனத்தில் கொண்டு செல்லப்பட்டு விட்டது, மேல் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. உரிய பதில் என் கைக்கு வந்தவுடன் அதை எடுத்துக்கொள்வதாக நான் சொல்லியிருக்கிறேன். அதை மென்ஷன் பண்ணி நாங்கள் தான் மென்ஷன் பண்ணுவோம் என்ற பெயர் வாங்குவதற்காக ஒன்று, ஆனால் சபையில் நடவடிக்கைக்காக வைத்திருக்கிறோம், நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என்கிற பதிலே மக்களுக்கு போதுமானது என்று கருதித்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அதற்காக மாண்புமிகு உறுப்பினர்கள் வெகுண்டு எழுவதும் கோபப்படுவதும் உணர்ச்சி வசப்படுவதும் தவிர்க்கப்பட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இதை விட ஒரு ஜனநாயகமான முறையில் இந்த அவை எப்படி நடத்தப்பட வேண்டும் என்பதை நீங்கள் எனக்கு இன்னும் ஏதாவது சட்ட ரீதியாக மரபு ரீதியாக இருந்தால் நீங்கள் சொல்லலாம், தப்பில்லை. ஆனால் அவையை அமைதியான 3 மானிய கோரிக்கை இருக்கிறது. நேற்றெல்லாம் 5 மணிக்கு முடிக்கிற போது என்னிடம் என்ன சொன்னீர்கள், ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது, இன்னும் விரைவாக முடிக்க முடியுமா என்று பாருங்கள். இந்த காலை என்ன சொன்னார்கள், வெள்ளிக்கிழமையாவது கொஞ்சம் 2 மணிக்குள்ளே முடியுங்கள், ஏன்னா சனி ஞாயிறு நாங்களெல்லாம் ஊருக்கு செல்ல வேண்டும், விரைந்து முடிக்க ஏற்பாடு செய்யுங்கள் இந்த அறையில் சொல்லுகின்றீர்கள். தனித்தனியாக சொல்லுகிற போது மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, கம்யூனிஸ்ட் தோழர் கேட்ட கேள்விக்கு நேற்று இரவே சுற்றறிக்கை அமைச்சாச்சு, அந்த சுற்றறிக்கையை இங்கே அனுப்பிச்சி விடுறேன் அவருக்கு. ஓகே, நல்லது நல்லது. உட்காருங்க, இப்போ நீங்கள் உட்காருங்க, வேண்டாம் உட்காருங்க, நீங்கள் உட்காருங்க, உட்காருங்க, இல்லைங்க, வாங்க வாங்க, உட்காருங்க, உட்காருங்க. மாண்புமிகு குறுக்கீடு இல்லாமல் நீங்கள் பேச வேண்டும், குறுக்கீடு செய்ய வேண்டாம். முடிந்தவுடன் அவருடைய பேச்சு முடிந்தவுடன், அவருடைய விளக்க உரை முடிந்தவுடன் எத்தனை கேள்வி வேணுமாலும் கேளுங்கள், அதை பதில் சொல்வதற்கு அவர் தயாராக வந்திருக்கிறார், பதில் சொல்லுவார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.